அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனுடைய காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது நிறைய காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருஷத்துல ஒரு மனிதன் எப்படி வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும், அவனுடைய வெற்றியை தடுக்கிறது என்ன, அதிலிருந்து எப்படியெல்லாம் வெளியே வர முடியும் என்கிற நிறைய ரகசியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். அதுல யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இங்கே அழகா சொல்றாரு பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள்னு சொல்ல கவனிக்கணும், வசனத்தை நல்லா பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமாக்கும், விடுதலையாக்கும். முன்னாடி வசனம் வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இருந்து சத்தியத்தையும் அறிந்து கொள்ளும் போது அந்த சத்தியம் ஒரு மனுஷன் என்ன ஆகுது, விடுதலை ஆக்குகிறது. அப்போ அந்த விடுதலை ஆக்குகிற சத்தியம் ஒரு மனுஷனை எல்லா கட்டுகளில் இருந்தோம், எல்லா பாவ பிரச்சனைகளில் இருந்தோம், எல்லா பிசாசின் போராட்டங்களில் இருந்தோம், எல்லா மரண பயத்தில் இருந்தோம், மாந்திரீக கட்டுகளில் இருந்தோம், விடுதலையாக்குகிறது சத்தியம் ஒன்றுதான். அந்த சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணாமாக்கும், விடுதலையாக்கும். அந்த அறிகிற அறிவு, நீதிமானோ அறிவினாலே தப்புகிறான் என்று நீதிமொழிகள் 11 நம்ம வாசிக்கிறோம். அப்ப எப்படி நாம் தப்பிச்சு கொள்ள முடியும்? அறிவினாலே தப்பு. அப்ப அழிவு எப்படி வருது? அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்களோ அறிவில்லாமையால், எல்லா அறிவும் இருக்குது. பிசாசை பத்தி தெரியுது, மாந்திரிக கட்டு பத்தி தெரியுது, அமாவாசையை பத்தி தெரியுது, பௌர்ணமி பத்தி தெரியுது, பிசாசு எப்படி வருவான்னு தெரியுது, வாசனை தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா தெரிய வேண்டியது என் ஜனங்களுக்கு தெரியல. என்ன தெரியல? சத்தியத்தை தெரியல. அப்ப அந்த சத்தியத்தை குறித்த அறிவு, அந்த அறிவு என்ன பண்ணும், ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய வெற்றியை தரும். 103ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது கூட அதாவது சொல்றான், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அந்த மறக்கிற அனுபவம் தான், நம்ம மறந்து போறோம் உடனே. அந்த மறந்து போகிற அந்த மறதி தான் நம்முடைய தோல்விக்கான ஆரம்பம். எதை மறக்கணுமோ அதை மறக்கல, எதை மறக்க கூடாதோ அதை மறந்துடுறோம். அப்போ என்ன உபகாரம்? அந்த அதிகாரம் முழுவதும் உபகாரம் தான். அக்கிரமங்களை எல்லாம், வெறும் அக்கிரமங்களே இல்லை, வசனம் வாசிக்கும் போது ஜாக்கிரதையா வாசிக்கணும். அக்கிரமங்களை எல்லாம், நோய்களை எல்லாம், இல்லை அப்படித்தானே போட்டிருக்குது. வாசிங்க 103 2ஆம் வசனத்தில் வாசி, 3ஆம் வசனத்தில் வாசிங்க. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணன, வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். போதும், இதை முழுசும் வீட்டுல போய் படிங்க. இதை படிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுங்க, மறந்துடாதீங்க. கர்த்தர் இதெல்லாம் நமக்கு செஞ்சு வச்சிருக்கிறார். சும்மா சாம்பிளுக்கு தான் 5 வசனம் வாசி. அப்போ இந்த சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் வேற எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது, வேற எதையோ நோக்கி ஓடுகிறது. சத்தியத்தை குறித்த அறிவு ஒரு மனுஷனை பரிபூர்ணமான ஒரு விடுதலைக்குள்ள நடத்தி. நம்ம எங்க போனாலும் சரி, எங்க ஓடுனாலும் சரி, சத்தியத்தை அறியல, சத்தியத்தை மறந்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பா மேற்கொள்ளப்படுவோம். ஆனா அந்த சத்தியத்தை குறித்த அறிவில ஒவ்வொரு நாளும் நாம் வளரும் பொழுது, அதுதான் பேதுரு சொல்றாரு, கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். எதுக்கு வாஞ்சியா இருக்கணும்? வளரும்படி. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கமில்லாத ஞானப்பால் ஆகிய திருவசனத்தின் மேல் என்ன பண்ண, நானு வளரணும், சத்தியத்துல வளரணும். நீங்க வளரணும், பலசாலியா ஆகணும்னு சொன்னா சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்கு அவசியம்.
அப்ப அதுல சில காரியங்களை அந்த மாத துவக்கத்துல நான் ஆரம்பித்தேன் இல்லையா. இந்த மாதம் துவங்கும் போதே நம்ம குட் ஃப்ரைடே ஈஸ்டரோட தான் துவங்கணும் இல்லையா. அப்போ ஈஸ்டர் என்று சொல்லும் பொழுது இயேசு சாமுடைய அந்த ரிசரக்ஷன் டே, உயிர்த்தெழுந்த அந்த நாள் என்று நாம் சொல்லும் பொழுது வெறும் இயேசு சாமி சிலுவையில பேசின வார்த்தைகளை நாம் தியானிச்சு விட்டுறோம். அதுல ஆவிக்குரிய நிறைய அர்த்தங்கள் 7 பூக்கள் பார்த்தோம். வெறும் அதோட கிறிஸ்தவ வாழ்க்கை நிக்கல. உயிர்த்தெழுந்த இயேசு பேசின வார்த்தைகள் உண்டு. அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. அப்ப அதுல முதலாவது இயேசு சாமி பேசின வார்த்தை என்னன்னு சொன்னா, யாரை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிற. இது இன்னைக்கு நமக்கும் பொருந்தும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்களேன், நிறைய காரியங்கள் நம்மளை எப்படியாவது அழ வச்சிடும் இல்ல, ரொம்ப அழ வைக்குது பாருங்க. பாருங்க, ஒரு சத்துரு கூட நேத்து கூட ஆண்டவர் உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை எரேமியால இருந்து, உன்னை உன்னை குறித்து துர்ச்செய்தியை பரப்புகிறவங்களை வைத்தே நற்செய்தியை பரப்ப செய்வன்ற. அப்போ நம்மளை பத்தி துர்ச்செய்தி சொல்லும் போது, தேவையில்லாத காரியங்களை நம்ம பத்தி பேசும்போது, செஞ்சதை சொன்னா கூட பரவாயில்ல ஏத்துக்கிடலாம், செய்யாததை சொல்லும் போது தான் நம்ம மனசு ரொம்ப கவலைப்படுது, வருத்தத்துக்குள்ள போகுது, அழுக வருது இல்லையா. அதனால அழுக வருது இல்லையா. இங்க கூட மரியாள் அழுகுறாங்க முதல்ல. ஏன்னா ஏசாம் அதிகாலையில போய் கல்லறையில பாக்குறாங்க. பார்த்தாங்க, என்ன பண்ணுது, கல்லறை திறக்கப்பட்டிருக்கு, உள்ள அவர் இல்ல. பெரிய கவலை அந்த அம்மா, அழுறாங்க. யார் எடுத்துட்டு போனாங்க. ஏன் அவர்கள் அழுதார்கள் சொன்னா, ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது சொன்னதை மறந்துட்டாங்க. இந்த மறதி தான் அவருடைய அழுகைக்கான காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொன்னார் உயிரோடு இருக்கும்பொழுது, இந்த மாதிரி நான் பாவியருடைய கையிலே ஒப்பு கொடுக்க பான பலியை போல வார்க்கப்பட்டு போக போகிறேன். ஆயினும் 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன் நானு சொன்னாரு. இதை என்ன பண்ணிட்டாங்க இவங்க, மறந்துட்டாங்க. அதனாலதான் அழுக. நீங்க நம்ம கூட அழ எதனால வருது, கவலை எதனால வருது, துக்கம் எதனால வருது, பயம் எதனால வருது, ஆண்டவர் சொன்னதே மறந்துடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் துவங்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதுதான், யாக்கோபே இஸ்ரவேலே. யாக்கோபா இருந்து ஏமாத்துக்காரனாக இருந்து இஸ்ரவேலாய் மாறினவரே, இவைகளை நினை, மறக்காத. நினைச்சு பாரு. எதை நினைக்கணும், நீ என் தாசன். தாசன் என்ன அர்த்தம், நீ தான் எனக்கு முக்கியமான ஆளுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. எல்லாத்தையும் உனக்காக நான் இழக்க ஆயத்தம். ஏன்னா எனக்கு நீதான் ரொம்ப முக்கியம். நான் உன்னை உருவாக்கினேன். ஏன் நீ எனக்கு ரொம்ப முக்கியம், உன்னை உருவாக்கினதே நான் தான். ஆமென் சொல்லுங்க. அது சொல்லிட்டு சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்ப இப்படி சொல்லலாமா, அவர் நம்மளை மறக்கலன்றத நாம மறக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அதை மறந்துட்டோம்னா துக்கம்தான், பயம்தான், போராட்டம் தான், கஷ்டம்தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவம் வேற திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கு. நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிறவங்க கூட சில நேரத்துல பிசாசு தடுமாற பண்ணிடுறாங்க. அந்த விசுவாசத்தை உடைக்க பார்க்கணும். எப்பவுமே நீங்க விசுவாசத்துல வளரும் போது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, உங்க விசுவாசத்தை அசைச்சு பார்க்க பிசாசு கண்டிப்பா முயற்சி பண்ணும். நீங்க என்னதான் தில்லா இருந்தாலும், ஆபிரகாமுக்கு வராத சோதனையா. ஆனா ஆபிரகாமை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எவ்வளவு அவன் விசுவாசத்தை அசைக்க பிசாசு ரொம்ப முயற்சி பண்ணான். யோபுடைய விசுவாசத்தை அசைக்க பிசாசு ரொம்ப முயற்சி, அவங்க பொண்டாட்டி வாயில சொல்ல வைக்கிறான், தேவனை தூஷித்து ஜீவனை உடைய சொல்ல பைத்தியக்காரி போல பேசுற. உங்க விசுவாசம் எப்பவுமே அசைக்கப்படும், சும்மா கிடைக்காது. அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினாலே புடமிடுகிறது போல உங்கள் விசுவாசம் கண்டிப்பா புடமிடப்படும். புடமிடப்படலைன்னா விசுவாசமே இல்லை. நீங்க சோதிக்கப்படலைன்னா தெய்வத்துடைய பிள்ளைகளே இல்லை. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அது ஒரு அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அந்த பாட்டுல ஒரு அழகான ஒரு வழி, பாதாளம் போன்ற கொடிய பாதாளம் போன்ற அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். கவனிங்க, வார்த்தை யோசிங்க கொஞ்சம். அப்படி அன்பு
பாதாளம் மாதிரி ஆழமா இருக்குதான். அந்த அன்பினால பாதாளத்தின் வல்லமை ஜெயிக்க முடியுமா? எத்தனை பேர் புரியுது? எதுன்னு தெரியல. அழகா எழுதி இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள் அந்த பாட்டை. அப்போ நாம் ஏன் கவலை, கண்ணீர், போராட்டம், பயம் இதெல்லாம் எப்போ வருது? ஆண்டவர் நமக்கு உயிரோடு இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் வேத புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. நாம் என்ன பண்றோம்? அதை மறந்துடும். ஆனா எதை மறக்க மாட்டோம் சொல்லுங்க? நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், நான் செத்து போனா கூட மறக்க மாட்டேன், சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். நல்லது. அதனால நையா பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன பிரச்சனை? என்ன சூழ்நிலை? மரியாள் ஏன் அழுதாங்க? ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நாம் ஒவ்வொருவரும் நினைவு கூற கடமைப்பட்டவர்களாய் நாம் காணப்படும். அதை மறக்கவே கூடாது. ஆண்டவரே இப்படி சொன்னீரே ஆண்டவரே, அல்லேலூயா, இதை சொன்னீரே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உங்க வார்த்தைகள் ஒழிந்து போவதே இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அப்போ நாம் இதை மறந்தாதான் அழுக வரும். அப்படி அந்த அழுகை நேரத்துல ரெண்டாவது வார்த்தை ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? உன் பிரச்சனை நேரத்துல நீ யார தேடுறியோ, கவனிங்க நல்லா, முதலாவது நீ யார தேடுறீங்களோ அதை வைத்துதான் அந்த பிரச்சனை வெற்றியா தோல்வியானது முடிவாகும். ஆண்டவர் பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒண்ணும் பண்ணல. உன் பிரச்சனை ஆரம்பிச்சது, உன் பிரச்சனை கஷ்டம் ஆரம்பிச்சது, அது என்னவோ தெரியல எனக்கு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை பணப்பற்றாக்குறையா இருக்கலாம், ஒருவேளை திருமணம் ஆகாம திருமண தடையா இருக்கலாம், ஒருவேளை திருமணமாகிய குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், கோர்ட்டு கேஸா இருக்கலாம், வீடே சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் தந்தார்? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தங்களிலும் குடியிருக்கும் சொன்னாரு. அப்ப அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனையில முதலாவது நீ யாரை தேடினாயோ அதை வைத்துதான் அந்த பிரச்சனை நன்மையா தீமையான் முடிவாகும். ஏசாமி தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடும். ஜெபம் பண்ணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. பரலோக ராஜ்யம் வேறு, தேவனுடைய ராஜ்யம் வேறு. தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சு, பரலோக ராஜ்யம் வரப்போகுது. ஓமைகள் அப்படிதான் சொன்னார். பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் ஓமையை சொன்னார். பரலோக ராஜ்யம் வரப்போகுது, ஆனா தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு ஏசாமி. சிலர் அங்க சிலர் இங்கன்னு வாங்க, ஆனா அது உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனை தேட வேண்டும். அந்த பிரச்சனையை காண முதல் எங்க போனோம்? ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா சமூகத்துல. எசேக்கியா அதை செஞ்சார். ஆமென் சொல்லுங்க. யோசபாத் அதை செஞ்சார், ஆசா செஞ்சார். அதனாலதான் யுத்தங்கள் ஓய்ந்து அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ற ஆசா? பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு. இந்த தெய்வத்தால தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை ஒண்ணு இல்லைங்க. ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுமா, ஆனா ஜெயமா யாரால வரும்? ஹல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும். சீட்டு, ஆனா காரிய சித்தி. ஹல்லேலூயா. அவர் தான் காரியத்தை முடிச்சு வைக்கணும். நான் சொல்றேன், ஒரு ஏதோ ஒரு காரியத்துல நீங்க முதலாவது தெய்வத்தை தேடாம மனுஷனை நாடி தேடி ஓடி இருந்தீங்கன்னா, இப்ப ஆண்டோட சமூகத்துல மன்னிப்பு கேட்டு ஆமென் சொல்லுங்க. அதற்கு என்ன மன்னிங்க, உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். என்ன நீங்க மன்னிக்காம வேற யார் ஆண்டவரை மன்னிக்க முடியும்? தகப்பன் தன் புத்திரனை நேசிக்கிறது போல என்ன நேசி, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிறவர் என் தகப்பன் என்னை மன்னிக்கிறதற்கு உம்மால் மாத்திரம்தான் முடியும். இந்த காரியத்துல நான் முதலாவது உங்களை தேடாம மனுஷனுடைய தயவை தேடி போனேன். முதலாவது உங்க தேடாம என் வாயை நம்பினேன், கை பலத்தை நம்பினேன். ஆகவே இந்த பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உம்மை தேடி வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி இந்த ஜெபத்தை ஒரு விஷயம் ஆண்டோட சமூகம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒன்ன மாத்திரம் நினைவுல வச்சுக்கோங்க, இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஆண்டவர் இதோ மாம்சமான யாவருக்கும் நான் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால செய்ய முடியாதுன்னு ஒண்ணு இருக்குதா? என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, முதலாவது உம்மை தேடல இந்த காரியத்துல. நான் மனுஷனை தேடிட்டேன். என் வாய் பலத்தை நம்பினேன், என் கை பலத்தை நம்பினேன், என் பண பலத்தை நம்பினேன், என் ஆள் பலத்தை நம்பினேன். ஆகவே நான் தோற்று போய் நிற்கிறேன் ஆண்டவரே, பலவீனப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மன்னித்து ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க. எனக்கு ஒரு முடிவு தெரியட்டும் சுவாமி, எனக்கு ஒரு முடிவு தெரியட்டும். நீண்ட நாட்களாக முடிவு தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையோ தேடன, யாரையோ நம்பின சுவாமி. ஆண்டவரே, அன்னைக்கு அண்ணாளுக்கு சொன்னீங்களா ஆண்டவரே சுவாமி, அண்ணாள் வருடந்தோறும் கண்ணீர் விட்டா, ஆனா தேவ சமூகத்துல கண்ணீர் விடல. தேவ சமூகத்துல கண்ணீர் விட்ட போது ஏழையின் மூலமாக சொன்னீங்களே, சமாதானத்தோட போ, உன் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பங்களின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னீர். என் தேவனிடத்தில் நான் கேட்ட என் விண்ணப்பங்களின்படி என் தேவன் கட்டளையிட வல்லவரா இருக்குது. காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை சொல்லி ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய சமூகத்துல, ஹல்லேலூயா, இன்னைக்கு இந்த காரியத்துல எனக்கு ஒரு முடிவு தெரியணும், எனக்கு இதுல ஒரு ஜெயத்தை தரணும், என் பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகணும். ஆண்டவரே, இன்றைக்கு ஏதோ ஒரு நடிகரை நம்பி அநேக வாலிப தம்பி, வாலிப தங்கச்சிங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியாம ஆண்டவரே எதையோ பண்ணி கொண்டு சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் யாருடைய வாழ்க்கை வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு சகித்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை நிறைய பிள்ளைகளுக்குள்ள. அந்த சகிப்பு தன்மை என்னுடைய பிள்ளைகளுக்கு தாங்க. என் வேலையில ஒரு மாற்றத்தை தாங்க, என் கையின் பிரயாசத்துல ஒரு மாற்றத்தை தாங்க, என் சரீர சுகத்துல ஒரு மாற்றத்தை தாங்க, நான் துவங்கின காரியத்துல ஒரு மாற்றத்தை தாங்க, நான் வீடு கட்டின காரியத்துல ஒரு மாற்றத்தை தாங்க. இந்த திருமண தடைகள் நீங்கட்டும், பிள்ளை பேரு உண்டாகட்டும், என் வீடு சமாதான தாபரமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எனக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். ஒரு பெரிய பாரம் என்னை நோக்கி வருகிறது ஆண்டவரே. இதோ ஆண்டவர், புதிய கல்வி ஆண்டு துவங்க போகிறது. நான் ஃபீஸை கட்டணும், என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டணும். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடத்திலும் இல்லை, உம்மையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. பரத்திலிருந்து ஜெயத்தை தருகிறவர், பயரத்திலிருந்து விடுதலையை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகளை உடையுங்க, எல்லா தடைகளை உடையுங்க, எல்லா தடைகளை உடையுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த காரியத்துக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், முதலாவது ஹல்லேலூயா, தெய்வத்தை முதலாவது உங்க வீட்டுல வச்சுட்டீங்கன்னா, சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சுட்டேன். அதான் வேதம் சொல்லுது, ஏன் அழுகிறாய், யாரை தேடினா. ஒன்ன மாத்திரம் உங்க நினைவுல வச்சுக்கோங்க, சிங்க குட்டி கூட தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும். ஆனா யூத ராஜ சிங்கத்துடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. கண்டிப்பா பரத்திலிருந்து ஒத்தாசை உண்டாகும், ஜெயம் உண்டாகும். அப்ப நம்ம யாரை தேடுகிறோம்? ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அடுத்தது நீதி. சொல்லுங்க, நீதி. அப்ப இவ்வளவு கேட்டோம், பதில் கிடைக்கலன்னா, அப்ப ஏதோ நீதியாய் நடக்க வேண்டிய நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைய வச்சிருக்கேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை என்னை சந்திக்க கூடாதபடிக்கு எனக்குள்ள ஏதோ குறை இருக்கு. நான் இந்த வசனத்தை உட்கார்ந்து தியானிச்சுட்டே இருக்கும் பொழுது எனக்கு வண்டலூர் ஜூ தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த வண்டலூர் ஜூல போனீங்கன்னா, இந்த சிங்கமும் புலியும் இருக்கிற அந்த கூண்டுக்கு முன்னாடி, சொல்லுங்க, என்ன வச்சிருப்பான் முன்னாடி? பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்கான். பார்க்கலையா? பள்ளம் இருக்குது இல்ல? நீங்க நினைக்கிறீங்க எதுக்குங்க வண்டலூர் ஜூ போனோம், எங்க வீட்லயே நிறைய இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. பெரிய பள்ளம், நாம் அங்க போக முடியாது. அது இங்க அதே போலதான் நாம் தெய்வத்துக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் தெய்வத்தையும் நம்மையும் பிரிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமாக, உதவி செய்யக்கூடாதபடிக்கு என் கரம்
குறுகி போகல. உங்க அக்கிரமங்கள் உனக்கும் எனக்கு என்ன பண்ணுது? பிரிவினையை உண்டாக்குகிறது. நான் ஏற்கனவே ஒரு நாள் இந்த ஜெபம் நடத்தும் போது சொன்னேன், பிரிவினையாக நடு சுவர் ஆண்டவர் தகர்த்துட்டாரு. அறிக்கை செய்து பாவங்களை விட்டு விடும் பொழுது பிரிவினையாக நடு சுவர் என்ன பண்றாரு? ஆண்டவரு தகர்க்கிறாரு. விட்ட பாவங்களை திரும்ப செய்யும் போது அந்த சுவரை நாம தான் கட்டி எழுப்புகிறோம். அல்லேலூயா. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கும் ஆராயணும். ஆமென் சொல்லுங்க. நம்மை நாமே நிதானிக்கணும். ஆண்டவரே, நான் ஒண்ணு சொல்றேன், உலகத்துல 100% பர்ஃபெக்ட் யாருமே கிடையாது. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள். அதனால உங்களையே குற்றவாளியா யோசிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு அதான், நான் தான் பெரிய பாவி, அதுல போட்டி வேற. ஆராயணும் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, முதலாவது ராஜ்யத்தையும். அப்ப ஏன் எனக்கு இன்னும் பதில் வரல? ஏன் எனக்கு இன்னும் மாற்றம் உண்டாகல? அப்ப ஆண்டவரே, என்னை நான் என்ன பண்றேன்? ஆராய்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய திருச்சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லி அப்படி நீதியை நாம் தேடும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆமென் சொல்லுங்க. இவைகள் எல்லாம் சொல்லுங்க, என்னது? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட, எல்லாம் சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அததான் இங்க முதலாவது சொல்றாரு, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்ன்னு சொல்றாரு. இரண்டாவதா சொல்றாரு, மரியாளேன்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த அம்மா பதில் என்ன கொடுக்குது? மறந்துடுறீங்க பாத்தீங்களா? என்ன சொல்லுச்சு? ரபுனி. அது போதகரே. ரபுனி, எல்லாம் சொல்லுங்க, ரபுனி அப்படின்னா என்னது? அப்படின்னா நீங்க சொல்றதுதான் கரெக்ட். சொல்லுங்க, ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் என் மாம்சமா சிந்திச்சு செயல்பட்டதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யுங்க. வேலைக்காரங்க அதானே செஞ்சாங்க காணா ஒரு கல்யாணத்துல. நோட்டீஸ்ல போட்டா மட்டும் போதாது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கல்யாணத்துக்கு அழைத்து இருந்தார். இயேசு அழைச்ச நாம் இயேசுக்கு கீழ்ப்படியும் இல்லையா? மரியாதை நம்பி போறாங்க சில பேர். அந்த மரியாமாவே என்ன சொல்லிட்டு போறாங்க? அவர் என்ன சொல்றாரு அது செய். எல்லாம் யாருக்கிட்ட வராங்க? மரியாள் கிட்ட வராங்க. மரியாள் என்ன சொல்றாங்க? அவர் சொல்றதுபடி செய். அப்ப அவர் என்ன சொல்றாரு? தண்ணியை கொண்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன், பிபிஎஸ் நடத்துறோம், ஜூஸ் இல்லை நம்ம கிட்ட, கவனிங்க கவனிங்க, ஜூஸ் காலி ஆயிடுச்சு, பசங்க ஜூஸ் கேட்குறாங்க. நான் சொல்றேன், வாங்க உங்க வீட்டில் இருக்கிற குடத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு வாங்கன்றேன். எல்லாம் ஒரு குடம் தண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ நான் சொல்றேன், ஒண்ணுமே பண்ணல, அதை வச்சு கை நீட்டி ஜோம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, மொண்டு கொடுங்கன்றேன். என்ன பண்ணுவீங்க? சொல்ல மாட்டீங்க, ஆனா மனசுக்குள்ள யோசிச்சுங்க, லூஸ் ஆயிரு, ஜூஸ் கொடுக்குறேன்ட்டு தண்ணியை கொடுக்குறாரு. தயங்குவாங்க சில சில பேர். என் காதல கூட வந்து சொல்லுவாங்க, கரெக்ட் தானே, தண்ணி தான் கொடுக்கணுமா? இந்த வேலைக்காரங்க அப்படி ஒரு வார்த்தை கூட கேட்கல. பரிமாறுங்க, நாங்க அவனுக்கு அப்படியே பரிமாறும். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவர் யாரு? அற்புதங்களை செய்ய வல்லவர், அதிசயங்களை செய்ய வல்லவர். அவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க, தண்ணி திராட்சரசம் மாறிச்சு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, இங்க ஞாயிற்றுக்கிழமையில கத்துக்கிற சத்தியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் ஆண்டு கேட்க, உங்க பேரை போட்டு கூப்பிடுறாரு. நீங்க சொல்ல உடனே, ரபுனி, நான் இனி அழமாட்டேன், என் பிரச்சனையில உங்களை தான் என்ன பண்ணுவேன்? தேடுவேன் சொல்றாரு. அப்படி நாம் தேடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு சமாதானம் சொல்றாரு. அருமா நாம் பார்த்தோம் இல்லையா? சுவிசேஷம் அறிவிக்கணும்ன்றத பார்த்தோம். இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். சுவிசேஷம் அறிவிக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, நிறைய சகோதரர்கள் இன்னைக்கு நல்லா வல்லமையா தெருவா சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வராங்க. ஆனா நான் நம்ம கிட்ட இருக்க டிராபேக் என்னன்னு பாக்குறேன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நம்ம திருச்சபை ரொம்ப ஃபெயிலியர் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நாம ரொம்ப என்னவாயிட்டோம், இப்ப ஃபெயிலர். அப்ப அந்த சுவிசேஷம் எப்படியாகிலும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா உயிர் தெரிந்த இயேசு சொன்ன கட்டளை, பிரதான கட்டளை, கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான வேலை அதுதான். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை எப்படி? ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்து ஒரு வேலை கொடுத்தார், பண்படுத்தணும். அந்த மாதிரி உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுத்த வேலை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்.
எப்படியாக நான் அறிவிக்கணும், எனக்கு தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எப்படியாக என்ன பண்ணணும், நாம சுவிசேஷத்தை அறிவி அறிவிக்க முடியுமா? கவனிக்கிறீங்களா? இப்ப மட்டும் யாரும் சத்தமே வரலையே. முடியுமா முடியாதா? முடியுங்க. லாக்டவுன்ல ரேஷன் கடையில காசு கொடுக்குறாங்க. இவங்க எங்க பக்கத்துல பக்கத்துல போய் நின்று போனா அதுல ஒரு பாக்ஸ் போட்டான், கட்டம் கட்டமா வரைஞ்சான். இடம் பிடிக்கிறவங்க கட்டத்திலே கல் வச்சு இடம் பிடிச்சவங்க நம்ம ஆளுங்க. எங்க வீட்டு பக்கத்துல ரேஷன் கடை இருக்கிறதுனால தெரியும். காலையில 4 மணிக்கெல்லாம் சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ஜனங்க வந்து நின்று இருக்கோம். இவங்க நினைச்சிருப்பாங்க நாம தான் ஃபர்ஸ்ட்னு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் அங்க இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஒரு ஆள் பின்னாடி எத்தனை பேர் வரும்? 10 பேர் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. யோசிச்சு ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆளை தூக்கணும் என்ன பண்ணுது, முன்னாடியே நிக்க வச்சு நம்ம நினைச்சு ரெண்டாவது நம்ம தான் அடுத்தது வாங்கிடலாம். அப்புறமா பார்த்தா நான் வரேன் நான் வரேன். இதை யோசிக்கிறல்ல, யோசிக்கிறோமா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நம்மளால யோசிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படியும் அறிவிக்கலாங்க சுவிசேஷம். இப்படித்தான் அறிவிக்கணும்னு இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன தாளந்து இருக்கு? நல்லா சமைப்பீங்களா? குழம்பு ஆக்கி கொடுங்க அவங்களுக்கு. கொடுத்து சொல்லுங்க இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது? எனக்கு நல்ல வண்டி ஓட்ட தெரியும், வண்டி ஓட்டுற வேலை கிடைச்சது எனக்கு. இங்கேருந்து குரோம்பேட்டை வரைக்கும் வண்டி ஓட்டுற வேலை. சும்மா போக மாட்டேன். போகும்போதே எவனாவது பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறானான்னு பார்ப்பேன். ரொம்பலாம் பேச்சு கொடுக்க கூடாது. ரொம்ப வளவலெல்லாம் பேசுவோம். நிறைய பேர் வளவலன்னு பேசவே கூடாது. சிம்பிளா டோ பண்ணி விட்டு அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட போகும்போது அவன் தேங்க்ஸ் சொல்லுவான். அப்போ அழகா சொல்லணும், தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க ஆண்டவருக்குன்னு. அவளை ஆண்டவர்னாலே அவன் கண்டுபிடிச்சிருவான். நிறுத்திடுவாங்க சில பேர். அதுல ஒருத்தர் சொன்னாரு, எங்க சொந்தக்காரன் கூட கிறிஸ்டின்ல இருக்கிற சேர்ந்துட்டாங்க சொல்றாரு. ஒரு இடத்துல குரோம்பேட்டை பிரிட்ஜ் மேல புல்லட்டு அவரால் பாவம் தாலி. அவர் சொல்ல உங்களால கண்டிப்பா டோ பண்ண நான் பண்றேன் வாங்க. பக்கத்துலேயே சரவணா ஸ்டோர் இருக்கும். அந்த பிரிட்ஜ் மேல ஏத்தி இறக்குறேன் நான். அப்புறமா அவருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவர் பிரச்சனை சொல்ற ஒரு பிரச்சனைக்காக ஓடுறாரு. அவன் சொன்ன போய் ஏதோ அவசரப்பட்டு சண்டை கண்டா போடாதீங்க, பெட்ரோலை போட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி போங்க. பார்த்தீங்களா வண்டி நடுவாந்தரத்துல நிக்குதுன்னா ஏதோ தடை இருக்குது, வீட்டுக்கு போங்க. ஐயா நல்லா கரெக்டா சொன்னீங்க. இன்னொரு ஒரு அம்மா வெள்ளை புடவை கட்டி நின்னுந்தாங்க பல்லாவரத்துல. சபைக்கு போறாங்க, நல்லா தெரிந்த வயசான அம்மா. அந்த அம்மாவை ஏத்திக்கிட்டேன். அந்த அம்மாவுக்கு நம்ம சுவிசேஷன் சொல்றது. ஏத்திட்டு போயினே இருக்கும்போது அந்த அம்மா ஏதோ பேசி குத்துட்டு வந்துட்டு இறங்கிட்டாங்க அவங்க சர்ச் எம்பிஏ சர்ச் வாசல்ல இறங்கினாங்க. அங்க பல்லவரம் எம்பிஏ சர்ச் வாசல்ல இறங்கிட்டு அப்பதான் என் முகத்தை பாரு. ஐயோ ஊழியக்காரர்கிட்ட வந்துட்டேன். நான் எதுவுமே சொல்ல. ஊழியக்காரர் கூட வந்து நான் பைக்ல வந்தேன் சொல்றான். நம்ம ஒண்ணுமே ஒண்ணும் நம்ம கிட்ட என்ன இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் கிடையாது. ஆமே, நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு சிம்பிளா நம்ம என்ன பண்ணோம், இது ரொம்ப தீவிரமா செய்ய வேண்டும். கடந்த வாரம் தரமணியில சபை நடந்தது. சபை நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க ஊர்வலம் வந்தாங்க. பார்த்தா வித்தியாசமா இருக்கானுங்க ஆளுங்களே. நம்ம சர்ச்சு வாசலே ஒரு டீ கடை இருக்கும். டீ கடை உள்ள போது வாட்டர் பாட்டிலாம் தூக்கிட்டானுங்க. லைட் போஸ்ட் மேல ஏறுறானுங்க. ஆனா ஒரு மாதிரியா தேடுறாங்க. அப்போ அவங்க மகன் சொல்றாரு, ஐயா பாத்தீங்களா எப்படி இருக்கிறானுங்க பாருங்க. இத்தனை நாள் இவங்க கூட நம்ம வாழ்ந்துருக்கிறோம் ஐயா. இப்பதான் வெளியே வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம். வாலிப பிள்ளைங்க தெரியல அவனுங்களுக்கு நன்மை எதுன்னு தீமை எதுன்னு தெரியல குழந்தைங்களுக்கு. அப்போ இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது, இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமைங்க. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நான் அவங்களும் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க இன்னைக்கு அழிவை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளவு தீவிரமா பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த சுவிசேஷம் நாம் அறிவிக்க வேண்டும். கடந்த வாரத்துல சொன்ன விசுவாசம் உள்ளவனா இருக்கணும், அவிசுவாசியா இருக்காது. சபைக்கு வந்துட்டு அவிசுவாசியா இருக்காது. என்னவா இருக்கணும்? விசுவாசியா இருக்கு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. விசுவாசத்தில் உறுதியாக நின்று. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். விசுவாசத்துக்கு எதிர்ப்பதும் சந்தேகம். சந்தேகத்தை ஆங்கிலத்துல டவுட்னு சொல்றாங்க. டிஓயூடின்னு தான் ஸ்பெல் பண்ணணும். ஆனா டிஓயூடின்னு ஸ்பெல் பண்ணாம டிஓயூபிடின்னு ஸ்பெல் பண்றாங்க. அந்த பிஏ உள்ள சேர்க்கிறாங்க சைலண்டா. ஏன்னா டவுட்ன்ற வார்த்தை டபுள்ன்ற வார்த்தையில வந்துருது. டபுள்னா ரெண்டு மனசு நடக்குமா நடக்காதா, வருமா வராதா. அவ விசுவாசம் நான் கண்டிப்பா வரும். ஆமே. வானத்தையும் பூமியும் உண்டாக எங்கூட சொல்றீங்களா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கே ஒத்தாசை.
அப்போ விசுவாசிங்க. ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சு, மனைவிக்கு சரீரம் செத்து போல, என்ன செத்து போச்சு? கர்ப்பப்பை இல்லைன்னு சொல்றாங்க ரபிக்கள், யூத ரபிக்கள். அப்ப கர்ப்பப்பையே இல்லாத ஒரு ஆளுக்கு கர்ப்பப்பையை உண்டாக்கி அதுல குழந்தையை உண்டாக்கி இந்த தெய்வம் வல்லவர்னு சொன்னா, உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவர். இன்னைக்கு விசுவாசத்தை சாதாரணமா எடுத்துக்கிறோம். இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கணும்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை போய் வாசிங்க. விசுவாசத்துக்காக ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது பைபிள். அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? நிறைய பேர் தூங்குறீங்களா? நடக்குமாங்க? கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நல்லா இருக்கு. இன்னொரு வார்த்தை கூட நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 17 வசனம் வரைக்கும். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். போதும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி அதான், என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசி. நீங்க கவனிச்சீங்கன்னா 3 தடவை கேட்கிறாரு இயேசுவா. எத்தனை தடவை கேட்கிறாரு? ஏன்னா நீ என்னை நேசிக்கிற, ஆனா 3 தடவை உனக்கு சோதனை வரும். உனக்கு நவனம் 3 தடவை நீ என்னை மறுதலிக்க போகிற, ஆனாலும் நீ என்னை நேசிக்கிறேன்னு நல்லா தெரியும். அதனால உயிர் தெழுந்த இயேசு இந்த பேதுரு இயேசுசாமி மறுதலிச்சான். மறுதலிச்சாலும் மரியாள் கிட்ட என்ன சொல்றான்? போய் பேதுரு கிட்ட போய் சொல்லு, மற்ற சீசர் இடத்துல போய் சொல்லுறார். இயேசுசாமி உயிர் தெழுந்த செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? இயேசு. அப்ப இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்விதான், என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? நீங்க அந்த நேசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம ஒருத்தர் அதிகமா நேசிக்கிறோம்னா அவருக்கு 100% ப்ரையாரிட்டியை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்விதான், என்னை நேசிக்கிறாயா? பாருங்க, நான் எப்பவுமே சொல்றதுதான், விசுவாசம் இந்த உலகத்துல நம்மள வாழ வைக்கும், தடைகளை உடைக்கும், அற்புதங்களை பெற வைக்கும். ஆனா விசுவாசத்தோடு கூட அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா தீமை கூட நன்மையா மாறி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட வெறும் அந்த விசுவாசத்தை மாத்திரம் எதிர்பார்க்கல, நம்ம கிட்ட இருந்து ஒரு அன்பு எதிர்பார்க்கிற. ஹல்லேலூயா. அன்பின் சொருவி, அன்பின் தெய்வம். ஹல்லேலூயா. அததான் கேட்கிறார் பேதுருட்ட, நீ நேசிக்கிறாயா? 3 முறை கேட்கிறாரு. ஏன்னா நீ 3 முறை என்ன பண்ண போகிற? சேவல் கூவுகிறதற்கு 3 முறை நீ என்ன பண்ண போற? மறுதலிப்ப. ஆனாலும் எனக்கு தெரியும், நீ வாயில தான் மறுதலிப்ப, இருதயத்துல நீ என்ன நேசிக்கிற நல்லா தெரியும். ஆகவேதான் 3 முறை அவனை கேட்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற கேள்வி, என்னை நேசிக்கிறாயா? அப்ப என்னை நேசிக்கிற பிள்ளையா இருந்தா என் ஆடுகள் என்ன பண்ண? நீ வைத்துக்கோ. நம்மெல்லாம் ஆடுகள் மாதிரிங்க. நம்மளாம் யாரு? அவர் மெய்ப்பன். எத்தனை பேர் சொல்றீங்க மெய்ப்பன்? மெய்ப்பனுக்கு பின் செல்லுகிற ஆடு அந்த மெய்ப்பனை நேசிக்கும். ஹல்லேலூயா. திருட வாசல் வழியா வர மாட்டான், ஆனா மெய்ப்பர் எப்படி வருவாரு? வாசல் வழியா. என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன பண்ணுது? கேட்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு. ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, என்னை நேசிக்கிறாயா?
கண்களை மூடலாமா எல்லாரும்? உயிர்த்தெழுந்த இயேசு, ஹalleluya. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். ஹalleluya. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்து மாறினதா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்து மாறினதா. எல்லாரும் உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசி கல்வாரி காட்சியை நேசியாமல், கல்வாரி காட்சியை நேசியாமல் இருப்பேனா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை நேசியாமல் இருப்பேனா. கல்வாரி காட்சியை நேசியாமல் இருப்பேனா. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. எல்லாரும் நல்ல உள்ளங்களையும் கரங்களையும் தெய்வத்துக்கு நேராக உயர்த்தி, எல்லாரும் தெய்வத்தை நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you, Jesus. 3 முறை கேட்கிறாரு. நம்ம ஏமாத்துறவங்கன்னு தெரிஞ்சோம். ஆண்டவர் நம்ம என்னவா இன்னைக்கு பார்த்து, என்னை நேசிக்கிறாயா தேவ பிள்ளையே? என்னை நேசிக்கிறதுனா என் ஆடுகளை மேய், அதில் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, என் வசனத்தை கைக்கொள், என் வசனத்தை விட்டுறாத, என்னை விட்டு தூரம் போகாத, என்னிடத்துல ஓடி வா, நான் உன்னை திரும்ப கட்டி எழுப்ப விரும்புறேன், என்கிட்ட வா நீ. Hallelujah, Jesus. Hallelujah. Thank you. எத்தனை பேர் காதுகளில் இந்த சத்தம் கேட்குது? என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறனா கோபத்தை, வெறுப்பை எல்லாத்தையும் விட்டு ஓடி வா. எல்லாத்தையும் விட்டு ஓடி என்னுடைய சீஷனா ஓடி வா. எல்லாத்தையும் விட்டு விலகு, பொல்லாங்காய் தோன்றவர்களை விட்டு விலகு. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு நமக்கு இரவு ஜெபம் நடைபெறும். இதை குறிச்சு வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை இரவு 1ஆம் தேதி கூடவே சேர்ந்து வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். 10:30 மணிக்கு துவங்கும். அதில் வந்து நீங்கள் பங்கெடுங்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ட வருகிறது காலை வேளையிலே எங்களோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஆசை. என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிற சத்தத்துக்கு ஆசை. உன்னை நேசிக்கிறேன், இடத்துல ஓடி வருகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே